இந்த வீடியோவில் சுவிஸிலிருந்து வந்த ஒரு பெண் ஒருவருக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி அவருடைய சொத்துக்களை சூறையாடிய சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதை கேட்க போன கணவருக்கு மிரட்டியது மட்டுமில்லாமல் அந்த பெண்ணினுடைய அந்தரங்க வீடியோக்கள் எங்களிடம் இருக்கிறது. அதனை கொண்டு போய் நாங்கள் போலீஸில் முறைப்பாடு செய்வோம், அந்த வீடியோக்களை இணையத்தில் பாய்ந்து விடுவோம் அப்படி என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய கணவரை மிரட்டியது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக போலீஸில் போய் முறைப்பாடு செய்ய முடியாமல் அந்த பெண்மணியை சுவிஸுக்கு கூட்டிக் கொண்டு போன சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. சரி, இது இங்கே என்ன நடந்திருக்கிறது, இதனுடைய முழு விவரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களோட தெளிவாக பாய்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழ் பெண்கள் வெளிநாடுகளில் இங்கே வாரீங்கன்னு சொன்னால் சில பேர் சில விஷயங்களை நீங்கள் யோசிக்காமல் செய்கிறதுனால வருகின்ற விளைவு தான் இது. சரி, இதை ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க துரோகம் மீடியா அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் தேடுங்க, வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் முழு வீடியோவும் அங்கே இருக்க, போய் பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் தோழன் ரதன். சுவிஸிலிருந்து வீடு கட்டுவதற்காக யாழ்ப்பாணம் வந்த ஒரு பெண்ணை அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி அது மட்டும் இல்லாமல் அவரை தவறான முறையில் பயன்படுத்திய விஷயம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. இது ஊடகத்தில் நேற்றைக்கு வந்த செய்தியில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்றத தாண்டி என்னை விசாரிக்காமல் இந்த செய்தியை பகிரக்கூடாது என்பதற்காக நான் இந்த விஷயத்தை விசாரித்ததுக்கு அப்புறமா பகிர்வோம் என்று சொன்னால் ஊடகங்களில் சில ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை நாங்கள் பகிர்கின்ற பொழுதும் பொய்யான தகவல்களாக இருந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி ஒருவர் 3 பிள்ளைங்களுடைய தாய் 41 வயசு சுவிஸில் இருந்து யாழ்ப்பாணத்தில் வீடு கட்டுவதற்காக இங்கே இருந்திருக்கிறாங்க. இப்போ சித்த சுவாதீனமற்றவராக நிலையில் சுவிஸ் நாட்டுக்கு சென்றிருக்கிறாங்க. எங்களுடைய ஆட்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சுவிஸ் நாட்டு அண்டியினுடைய 15 கோடியில் கட்டின வீடு, ஜெர்மன் நாட்டு அண்டியினுடைய 25 கோடியில் கட்டின வீடு, பிரான்ஸ் நாட்டு அண்ணனுடைய 40 கோடியில் கட்டின வீடு, இப்படி இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வீடுகள் கட்டுகிறார்கள். இதுக்கு பின்னாடி நிறைய மர்மமான கதைகள் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த பணங்கள் எப்படி என்ன அங்கேருந்து கொண்டு இங்கே வீடு கட்டுறாங்க, இதுக்கு பின்னாடி இவ்வளோ கோடி அங்கே உழைக்கலாம் அப்படிலாம் கேட்குறாங்க. இது சம்மந்தமாக இதை எங்கே நான் முறையிடுறது அல்லது இது சம்மந்தமாக எங்கே இதுக்கான தீர்வை எடுப்பது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். சரி, அந்த விஷயம் அப்படி இருக்கணும், அதை போய் பார்க்கலாம். இந்த நேரத்தில் ஒரு தாய் 3 பிள்ளைகளுடைய தாய் 41 வயசு அவங்க சித்த சுவாதீனமாகி சுவிஸுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி எவ்வளவோ ஒரு நடவடிக்கைகள் இங்கே நடைபெற்றிருக்கிறது. உண்மையில் இது வேதனைக்குரிய ஒரு விஷயம். தயவு செய்து வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர் நாடுகளில் இங்கே வருகிறீங்கன்னு சொன்னால் குடும்பமாக வாங்க, இல்லை தனிப்பட்ட ரீதியில் இங்கே வருகிறீங்க அப்படின்னு சொன்னால் யாருடைய தொடர்புகளையும் இங்கே எடுக்காதீங்க. யாழ் மாவட்டம் இதை இங்கே மயிலுட்டி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கின்ற எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருவரோடு இது சம்மந்தமாக காய்ச்ச போது அண்ணா இது சம்மந்தமான கதை இங்கே உலாவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் தன்னுடைய பெற்றோர் தனக்கு சீதனமாக கொடுத்த காணியில் வீடு கட்டுவதற்காக தன்னுடைய கணவனோடு பிள்ளைகளோடு இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வீட்டினுடைய அஸ்திவாரம் எடுக்கிறது, வீட்டினுடைய அந்த பிளான்கள் எடுத்து ஒரு கண்ட்ராக்டரோட கதைச்சு அஸ்திவாரம் வெட்டி வீடு கட்டுவது சம்பந்தமான எத்தனை வேலைகளையும் தன்னுடைய கணவனோடு இங்கே நின்று செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உறவுகளும் அந்த வீடு கட்டுகின்ற வேலைகளில் இவரோடு இணைந்து மேற்பார்வை செய்து வந்து கொண்டிருந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கணவர் தன்னுடைய மனைவி விட்டுட்டு தன்னும் பிள்ளைகளும் அங்கே போயிருக்கிறார். இப்படியே போயிருக்கின்ற பொழுதும் கணவர் தொலைபேசி அழைப்படுத்து கதைச்சு கொண்டிருக்கின்ற பொழுது, அல்லது தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது மனைவியினுடைய பேச்சில் அல்லது அவங்க போகிற போக்கில் தவறான வழிகளில் போகிறாங்க, அல்லது தன்னுடைய தொலைபேசிக்கு பதிலளிக்க முடியலை, தொலைபேசி வேலை செய்யலை. இப்படி இருக்கின்ற பொழுதும் அவர் உறவினர்களை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறாரு, என்னுடைய மனைவிக்கு என்ன நடந்தது, எங்கே போயிட்டாங்க, எதுக்காக இவங்க தொலைபேசி அழைப்படுத்தா இவரை பேச முடியலை அப்படின்னு சொன்ன பொழுதும் இங்கே எல்லாருமே உடனடியாக சொல்கிறது உங்களோட மனைவிக்கு யாரோ செய்வினை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணவனை யாழ்ப்பாணம் வருமாறு கூறியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்த அப்படின்ற விஷயம் அந்த உறவுகளுக்கு சரியாக தெரியலை. இந்த நேரத்தில் கணவர் சுவிஸ் நாட்டிலிருந்து இங்கே வந்த பொழுது அவருடைய மனைவி அறகுறையான சித்த சுவாதீனமானவராக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொழுது இந்த சூனிய கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கின்ற சாமியார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சாமியார்களோட எல்லாமே அழைச்சி கொண்டு போயிருக்கிறாங்க. அழைச்சி கொண்டு போன பொழுது இங்கே யாழ்ப்பாணத்தை இந்த இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இந்த
பில்லி சூனியம் இதுகளை நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்றதை கடந்து இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் கடந்து அவருடைய நண்பர் ஒரு சொல்லியிருக்கா, இல்லை இது வந்து வேறு ஏதோ பிரச்சனை, நீ வந்து ஒரு நல்ல மனநிலை ஆலோசகர் மனநிலை வைத்தியரிடம் வந்து கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு சொன்ன பொழுது அந்த வைத்தியர் இவரை பரிசோதித்து உடல் பரிசோதனை செய்துவிட்டு அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த பெண்மணி போதை ஐஸ் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். நீங்கள் இப்போ வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வெளிநாட்டு மோகம் காரணமாக அல்லது வெளிநாட்டு நாகரிகம் காரணமாக நீங்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் அதிக போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கலாம். ஏன்னா அண்மையில் கூட நான் விமானத்தில் வருகின்ற பொழுது பார்த்தேன், வந்து எனக்கு அருகில் இருந்த ஒரு பெண் ஒருவர் அந்த விமான பணிப்பெண்ணிடம் வந்து விஸ்கி வண்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறமாக குப்புறப்படுத்திருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்த பிரெஞ்சு நாட்டு பயணிகள் அல்லது வேற்று நாட்டு பயணிகள் எல்லாருமே மூஞ்சுளிக்கின்ற மாதிரியான செயல்களை அவங்க பார்க்கக்கூடிய அந்த என்ன சொன்னால் ஒரு இப்படி முகத்தை காட்டிக்கொண்டு பெரிய காலை கையை எல்லா பக்கம் நீட்டிக்கொண்டு குரட்டை விடுவது, அது மட்டும் இல்லாமல் போதையில் வந்து உலர்வது, இவ்வாறான வேலைகள் செய்கின்ற பொழுது ஒரு விமானத்தில் வந்து எப்படி அதை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த விமான பணிப்பெண்கள் உட்பட எல்லாருமே பார்த்துருந்தாங்க. அந்த தமிழ் பெண் அவங்க வந்து போதையில் வந்து தெண்டவாடை சொத்துவது, வேறு யாரையும் கூப்பிட்டு பம்பெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்க. அப்படி நீங்கள் யாருக்காவது போதைக்கு அடிமையாளர்களாக இருந்தால் சில இடங்களில் வந்து சிலதை வந்து கட்டுப்படுத்தான் ஆகணும். அதையும் தாண்டி நீங்கள் இவ்வாறான சம்பவங்களை நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. சரி, அதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கணவர் வந்து என்ன செய்ய சொன்னால் இதுக்கப்புறமாக உறவுகளிடம் வந்து இது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்கிறார். என்ன நடந்தது அப்படின்ற பொழுது அந்த வீடு கட்டுற நிர்மாண பணியில் வந்து நின்றவர்கள் அல்லது அங்கு வேலை செய்கிற கட்டிட தொழிலாளிகள் அவர்கள் ஐஸ் பொருளுக்கு வந்து அடிமையானவர்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படுறது. அதில் வந்து நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. அவங்கள அந்த சீமேந்து தூசுகள் டஸ்ட்டுகளுக்கு இருக்கிறவங்க அவன் அதுக்கு தான் அடிமையாக இருந்தவன் சொன்னால் அது நாங்கள் அது அவனை அவன் இடத்துல வச்சிருந்திருக்கணும். அவங்களோடு தனிப்பட்ட ரீதியில் தொடர்படுக்க வழிக்கிட்டது இவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அதுக்கப்புறமாக இந்த கட்டிட தொழிலாளிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவருக்கும் வந்து ஐஸ் போதை பொருளை வந்து வேண்டி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் பொருட்களை விற்கின்ற வேறொரு பகுதியை சேர்ந்த இளைஞர்களோடு இந்த பெண்ணை வந்து இணைச்சி விட்டுறாங்க. இந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் இடையில் வந்து நெருக்கமான தொடர்புகள் தகாத உறவுகள் இடம்பெற்றதாகவும் ஒரு கதை வந்து அந்த சோர்னால் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமாக இந்த மனைவியை வந்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பெண்மணி இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானது மட்டுமில்லாமல் தன்னுடைய நகைகள், கைபேசிகள், காசுகள், வங்கியில் இருந்த பணங்கள் எல்லாவற்றையும் இழந்தது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இதுக்கப்புறமாக தன்னுடைய மனைவி பிழை விட்டதாக கூறி போலீஸிடம் வந்து தனக்கு அந்த ஃபோன்லேருந்து நகைகளை வந்து நீங்கள் மீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் முறைப்பாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்களுக்கு சொன்ன பொழுது, நான் வழக்கு தாக்கல் உங்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதும் அந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த இளைஞர்களோடு உங்களோட மனைவி என்னென்ன விஷயம் வந்து செஞ்சுருக்கிறாங்க, இது சம்மந்தமாக வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே எங்களிடம் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி பொலிசுக்கு போகிறோன்னு சொன்னால் எங்களிடம் நீங்கள் நடவடிக்கை எடுங்கோ, அதுக்குரிய ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கணவனை விரட்டியதாகவும் சொல்லப்படுறோம். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து சொல்லலாம், எப்படி அவ்வளவுக்கு போதைப் பொருளுக்கு இவங்க அடிமையாயினாங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். வீடு கட்டடம் கட்ட வந்திருக்கின்ற அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சுருக்காங்க சொன்னோம், இவா வந்து இங்கே வெக்கையாக இருக்குது, எனக்கு இளநி வெட்டி தாங்க தம்பின்னு சொன்னால் இளநி வெட்டி கொடுக்க போகிறாங்க, அல்லது வெளியில் போயிட்டு ஜூஸ் ஏதாவது பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் ஜூஸ் பண்ணி வந்து கொடுக்க போகிறாங்க. அப்பொழுது என்ன செஞ்சுருக்காங்க சொன்னால் அந்த இளநீக்கில் வந்து இந்த போதைப் பொருளை போட்டு இவ கொடுத்ததாகவும் அதனால தான் இவங்க அதுக்கு அடிமையானதாகவும் சொல்லப்படுறது. இதுக்கப்புறமாக இவாவை வந்து இப்போ கனடாவில் சுவிஸுக்கு வந்து குறிப்பிட்ட கணவர் கூட்டி கொண்டு போயிட்டார். சித்த சுவாதீனமாக இருப்பதாக சொல்லப்படுறது. ஆனால் இவர் இழந்த அந்தளவு பணங்கள், நகைகள், காசுகள் எதுவுமே வந்து இதுவரை திருப்பி கொடுக்கப்படவில்லை அப்படின்ற விஷயமும், இதுக்கப்புறமாக இந்த வீடு கட்டுமான பணிகளும் வந்து இடையில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால் இப்படிப்பட்ட கட்டிட தொழிலாளர்களை வச்சுக்கொண்டு மீண்டும் இன்னொரு தடவை வந்து நின்று கட்டுறது அப்படின்னு ஏற்புடைய விஷயம் இல்லை. தன்னுடைய மனைவி வந்து சித்த சுவாதீனமானது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதனை எப்படி விளங்கப்படுத்துவேன், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு நோமலாக இருந்த தாயை இப்படி ஆகிவிட்டதுக்கான காரணத்தை எப்படி விளங்கப்படுத்துவேன், தன்னுடைய மனைவியினுடைய தவறுகளை எப்படி பிள்ளைகளை சுட்டி காட்டினேன் அப்படின்ற வேதனையோடும் அந்த கணவர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் அந்த சகோதரரிடம் வந்து இந்த விஷயம் சம்மந்தமாக கேட்கின்ற பொழுது சொல்லியிருந்தார். அதில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், ஆனால் நீங்கள் வெளிநாடுகளேருந்து நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய அளவை மீறி ஒருவரோட பயணிக்கிறீங்கன்னு சொன்னால்
வருகின்ற பிள்ளைகள் தவறுகள் எல்லாமே உங்களை சார்ந்ததை ஒழிய இங்கே இருப்பவர்களையோ அல்லது இங்கே இருக்கின்ற அந்த தொழிலாளிகளையோ கூலி தொழிலாளிகளோ நாங்கள் சொல்ல முடியாது. அது அவர்கள் தாங்கள் வேலை செஞ்சுட்டு அது போதைக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொன்னால் நாங்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிகின்ற பட்சத்திலிருந்து அவர்களை விட்டு நாங்கள் விலகி இருக்கணுமே ஒழிய நாங்களும் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் போதைக்கு அடிமையாக இருப்போமாக இருந்தால் அதில் வருகின்ற முழு பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுக்கணுமே ஒழிய அவங்கள குறை சொல்ல முடியாது. நீங்கள் பொலிசுக்கு போகின்ற பட்சத்தில் அவங்கள வந்து ஏதாவது வீடியோக்கள் அல்லது வந்து அம்மனமாக வச்சு வீடியோக்களை எடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து நாளைக்கு இன்டர்நெட்டுகளில் போட்டாங்கன்னு சொன்னால் அது இன்னும் அவமானம் தானும் பிள்ளைகளுக்கு அவமானமாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை அவர் கடந்து போகிறதா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் விளங்கப்படுத்தினார். புரிஞ்சு கொள்ளுங்கள், இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே வந்துக்கிட்டு நாங்கள் இந்த கஷ்டப்பட்டு கொண்டு வந்த காசுகளை இங்கே அநியாயமாக்கி கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்றத கடந்து இவ்வாறான சம்பவங்களும் இப்படியான சமூக சீர்கேடுகளும் இடம்பெறுவது அப்படின்றது வேதனைக்குரிய ஒரு விஷயம். புலம்பெயர் தேசத்தில் நீங்கள் வாரது பிரச்சனை இல்லை. இவ்வாறான சம்பவங்களில் இவ்வாறான விஷயங்களை மாட்டிக்கொள்ளாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில்